ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி டியகோனியா எபிசோட் 6 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடுவோம். எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அடித்த குரங்குங்களாம் எங்கே இருக்குன்னு தேடி போவாங்க. அது பார்த்திங்கன்னா வில்லேஜை ஒட்டியே வந்து கேம்பிங் பண்ணி அங்கே குரங்குங்களாம் உட்காந்துருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஊர் தலைவர் பையன் வந்து சொல்லுவான், இந்த பண்ணிங்களெல்லாம் அடிக்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லலாம். கூட இருக்க வில்லேஜஸ்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஆட்கள் கம்மி, நம்ம திரும்பி ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து பார்த்துக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிவிட்டு அங்கேருந்து ரிட்டன் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மாங்க் இருந்த அந்த வில்லேஜில் அவங்களாம் பேசிப்பாங்க, எங்கே காய் போனானே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஜோஷ் கேட்பாங்க. நீங்கள் கால்படைங்க அவன் திரும்பி வந்துடும் சொல்லிட்டு மாங்கு போயிட்டு அந்த பக்கம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவான். மாங்குக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். இங்கேருந்தே ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களாம் மானிட்டர் பண்ணுற ஒரு தேர்ட் ஐ மாதிரி ஒரு பவரை காமிப்பாங்க. நம்ம வந்து காய் வந்து அவன் வேலைக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருப்பான். அங்கே போய் என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டாஃப் பீப்புளெலாம் பார்த்து மீட்டப் பண்ணுவான். 2 பேரும் மீட்டப் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்து இங்கே சரி வாங்க அந்த பண்ணிங்களை அரக்கர்கள் கூட்டத்தை தேடுவோம், அந்த பன்னி கூட்டத்தை அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்துருவாங்க. ஸோ அதோடு அப்படியே பேரலாக பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்க கூடலாம் ஜாலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதான் சாப்பாடு, என்ன கொஞ்சம் சாப்பாடு எடுத்துருவாங்க, இது யார் பொண்ணு புதுசாக இருக்குது, அழகாக இருக்காளே அப்படி இப்படின்னு ஃப்ளர்ட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து கவலைப்படாத, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ஊர் தலைவர் வந்து பையன் வந்து ரிட்டன் வந்துடுவான் கேசியலுக்கு. ஸோ வந்து இங்கே வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுருப்பான். அந்த அரக்கர்கள் அந்த சண்டை போட்டுருப்பான். அந்த அரக்கர்களுக்கெல்லாம் மெயினான ஹெட்டு வந்து பார்ப்பான். அவன் ஒரு கார்டியன் பிளேயர். அவன் சாதாரண கார்டியன் பிளேயர் இல்லை, அவனோட மார்க்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டாப் 6 வாரியர்ஸில் இவனும் ஒன் ஆஃப் தி வாரியர். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பான் பார்த்து அப்படின்னு இந்த டிராஃபோட தலைவர் சொல்லுவார். நம்ம காய் வந்துட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான். அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அடித்து ட்ரை பண்ணி பார்ப்பான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவனோட ஃபயர் பவர் இருக்குல்ல, ஃபயர் பவரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பான். எந்த ஒரு மேஜிக்கும் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது அந்த பெரிய காட்டு பண்ணிக்கிட்ட. ஸோ வந்துட்டு அவன் ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக அவனுக்கு இன்ஸ்டன்ட் ஹீலிங் பவர்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான் அவனை சாவடிக்க. நார்மலாக அவனை சாவடிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் அவனுக்காக என்ன ஆச்சோ அப்படின்னு ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம காய் வந்துட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தோணும், இது வந்து அந்த ரைஸ் பால் பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அந்த பழைய அந்த டோக்கியோ அந்த ரீஇன்கார்னேஷன் ஹிண்ட்டு ஞாபகம் வரும். ஸோ இது நார்மலாக இங்கே இருக்கிற வேர்ல்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர் வச்சு தான் காலி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனோட இன்விசிபிள் பிளேட் எடுப்பான். ஏன்னா அதுதான் வந்துட்டு இயற்கைக்கு எதிரான ஒரு விதிகள் கொண்ட ஒரு பவர் அது ஆக்சுவலி. ஸோ அந்த இன்விசிபிள் பிளேடை வச்சு ஈஸியாக சாவடிச்சிடுவான் அந்த காட்டு பண்ணியை. சாவடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதோட ஜூஸ் எடுத்து நம்ம ஹீரோ குடிச்சிடுவான். பேலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே லேடி ஜூஸ் இந்த வில்லேஜில் மயங்கி விழுந்துருவாங்க. அவன் ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் அவனுக்குள்ளே பயங்கரமாக பவர் ரைஸ் ஆகும். பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு அப்படியே அவனுக்குள்ளே என்ன ஆகும் தெரியாது, பயங்கரமாக ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவன் மயங்கிடுவான். அப்புறம் அங்கே இருக்கிற டாஃப் பீப்புளெலாம் வந்துட்டு அவனை வந்து தூக்குற மாதிரி ஒரு சீனை வச்சு அதோட முடிச்சிடுவாங்க இந்த எபிசோட.